வேலவனின் அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவற்றையும் தீர்த்து வைக்கும் பிள்ளையார். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற விநாயக பெருமானை தரிசனம் செய்து வருகிறோம். இன்றைய தினம் திருக்கோகர்ணம் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற வீர கணபதியை தரிசிக்க இருக்கிறோம். திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பாடல் பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகருக்கு துவிபுஜ விநாயகர் என்றும் இன்னொரு பெயர் உண்டு. கர்நாடக மாநிலத்தில் மேற்கு கடற்கரை ஓரத்தில் வீற்றிருக்கக்கூடிய பகுதிதான் இந்த திருக்கோகர்ணம். துளுவ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே திருமுறை தலம் இந்த திருத்தலம்தான். இப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உலகங்களையும் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையானது தோன்றுகிறது. இரண்டு தரப்பினருக்கும் கடுமையான போர் நடைபெறுகிறது. இதுல அசுரர்கள் வென்று விடுகின்றனர். தேவர்களுக்கு அவர்களை வெல்வதற்கான பலம் வேண்டி அவர்கள் கைலை மலைக்கு சென்று பிராணலிங்கேஸ்வரரை எண்ணி வழிபடுகின்றனர். பிராணலிங்கேஸ்வரரை யார் வழிபடுகின்றனரோ அவருக்கு எல்லாவித நற்பேறுகளும் கிட்டும். அவர்களை எதிரிகள் நெருங்கவே முடியாது, அந்த அளவிற்கு பலம் நிறைந்தவர். இப்ப தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு பலம் வேண்டி கைலை மலைக்கு சென்று பிராணலிங்கேஸ்வரரை வணங்குகின்றனர். அதனால் பலம் பெறுகின்றனர். இப்ப அசுரர்களுக்கு பயம் வந்துவிட்டது. இந்த பிராணலிங்கேஸ்வரரினுடைய சிறப்புகள் ராவணனுக்கு தெரிய வருகிறது. அவனுக்கு என்ன ஆசைனா, கைலை மலைக்கு போய் அந்த லிங்கேஸ்வரரை இங்க நாம இலங்கைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம யாராலும் வெல்ல முடியாதே என்கின்ற ஒரு எண்ணம் ராவணனுக்கு. உடனே புறப்பட்டு செல்கிறான். ராவணன் சிறந்த சிவபக்தன் இல்லையா, கடுமையான தவம் இருக்கிறான். அந்த தவத்தினுடைய பலனால் எப்படியாவது அந்த லிங்கத்தை இங்கு கொண்டு வந்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது. இந்த ஒரு எண்ணத்தில் அவன் இருந்த சமயம் நாரத முனிவருக்கு இது தெரிய வந்து, நாரத முனிவர் தேவர்களிடம் சென்று எப்படியாவது ராவணனுக்கு இது கிடைக்காத வண்ணம் தடுக்க வேண்டும், அப்படி அவனுக்கு கிடைத்து விட்டால் அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லிவிடுகிறார். இப்ப ராவணனினுடைய தவத்தில் மெச்சிய சிவபெருமான் பிராணலிங்கேஸ்வரராக அவன் கரங்களிலே கிடைக்கிறார். இப்ப ராவணன் அதனை பெற்றுக்கொண்டான். ராவணன் அதை பெற்றுக்கொண்டவுடன் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை இலங்கையில் கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்ய எண்ணுகிறான். சிவபெருமானும் இதனை கீழே வைக்கக்கூடாது, வாகனத்திலும் கொண்டு செல்லக்கூடாது, அப்படியே கைகளில் ஏந்திய வண்ணமே இலங்கைக்கு செல்ல வேண்டும். இலங்கைக்கு சென்று அங்கு இதை பிரதிஷ்டை செய்துவிட்டால் யாராலும் உன்னை வெல்ல இயலாது, திருமாலும் தேவர்களும் உன்னை கண்டு அஞ்சுவர். அதனால் இதை கீழே வைக்காமல் அப்படியே கரங்களில் ஏந்தி சென்று இலங்கையில் பிரதிஷ்டை செய் என்று சொல்லி கொடுத்து விடுகிறார். இப்போ ராவணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பிராணலிங்கேஸ்வரரை எடுத்துக்கிட்டு அப்படியே வராரு. வந்த அவரு காவிரி நதிக்கரையை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அவருக்கு அங்கே நீராடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இந்த ஆசையை தூண்டியவர் மகாவிஷ்ணு. எப்படி சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு ராவணன் வரானா, அவன் எங்கேயாவது அதை கீழே வச்சிருவான், நாம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பின்னாடியே இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து செல்கின்றனர். மகாவிஷ்ணு என்ன செய்கிறாருன்னா, சூரியனை தன்னுடைய சக்கரத்தை கொண்டு மறைத்து விடுகிறார். சூரியன் மறைந்த பிறகு மாலை பொழுது வந்து விடுகிறது. மாலை பொழுதுல நீராட வேண்டும். காலை மாலை 2 வேளைகளிலும் நீராடி இறைவனை வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக செய்து வருபவன் மிக சிறந்த சிவபக்தன் ராவணன் இல்லையா. இப்போ மாலை நேரம் வந்த உடனே நீராடணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அருகிலேயே காவிரி நதி. ஆனால் எப்படி நீராடுவது? கரங்களில் பிராணலிங்கேஸ்வரர் இருக்கிறார், அவரை கீழே வைக்கக்கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கே இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு சிறுவன் வருகிறான், விநாயக பெருமான். இப்போ அந்த சிறுவனை பார்த்த உடனே ராவணனுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அவன்கிட்ட கொடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம், அந்த பையன் வச்சுக்கிட்டு இருப்பான், நாம் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் ராவணன். அந்த சிறுவனை அழைத்து கேட்கிறான். அதற்கு அந்த சிறுவன், நானும் ரொம்ப சின்ன பையன், இது ரொம்ப பலுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இவ்வளோ பலுவை நான் எப்படி கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன், சரி கொஞ்ச நேரம் வேணா வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து 3 முறை உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் வரலை அப்படின்னா நான் கீழே வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். உடனே சரி நீ ஒரு முறை கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு ராவணன் குளிக்க போயிடுறாரு. இப்போ அவன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கானா சிறுவன். தேவர்கள் பார்க்குறாங்க. அந்த பலுவை உலகத்தை
உலகத்தை விட 3 மடங்கு பலுவாக மாற்றுகின்றனர். உலகம் அப்படின்னா எவ்வளவு பலு நிறைந்தது, அந்த பலுவை விட 3 மடங்கு பலுவை கணத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றனர் தேவர்கள். அந்த சிறுவனால் அதை கையில தாங்கவே முடியல. உடனே கீழே வச்சிடறான். 3 முறை கூப்பிட்டு பார்த்துட்டான், ராவணன் வரல. வந்த உடனே கீழே வச்சுட்டு போயிடுறான். இப்ப ராவணன் கரையேறி வரானா, அங்க லிங்கேஸ்வரர் கீழே இருக்கிறாரு. பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கோபம். அந்த சிறுவனை தேடுறாரு, பக்கத்துல நிக்கிறான். அந்த சிறுவனை பிடிச்சு தலையில ஓங்கி கொட்டுறான். விநாயக பெருமானாக அங்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார் அந்த சிறுவன். தன்னுடைய துதிக்கையால் அந்த ராவணனை பந்தாட இருக்கிறார். இப்ப அந்த பையனை தேடி அவன் முதல்ல கிடைக்கல, மாய ரூபத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அதற்கு நடுவில் இந்த ராவணன் என்ன செய்தான் அப்படின்னா, பரவாயில்ல கீழே வச்சுட்டான், மலையையே பெயர்த்து எடுக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு வலிமை இருக்கிறது, இந்த லிங்கம் என்ன எம்மாத்திரம், இதை நான் எடுத்துட மாட்டேனா என்கின்ற ஆணவம் அவனுடைய மனதில் தலைக்கேறியது. அதனால் அப்படியே முழங்காலிட்டு தன்னுடைய கைகளால் பிடித்து அப்படியே பிடுங்குகிறான். லிங்கேஸ்வரரை எடுக்க முடியவில்லை. அது அப்படியே குழைந்து கொண்டே செல்கிறது. பசுவினுடைய காது எப்படி இருக்குமோ அப்படி வளைந்து குழைந்து கொண்டே செல்கிறது அந்த லிங்கம். உடனே இவனுக்கு பயம் வந்து விட்டது. கோகர்ணம், திருக்கோகர்ணம் என்பதுதான் இந்த திருத்தலத்தினுடைய பெயர். கோகர்ணம் அப்படின்னா, கோனா பசு, கர்ணம்னா காது. பசுவினுடைய காதை போல வளைந்து இந்த சிவலிங்கமானது சென்றதால் தான் இந்த திருத்தலத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் ஏற்பட்டது. இப்போ அதை எடுக்கவே முடியலையா, அது அங்கேயே பிரதிஷ்டை ஆகிவிட்டது. இப்போ வந்திருக்கின்ற சிறுவன் விநாயக பெருமான் தான் அப்படின்னு ராவணனுக்கு தெரிந்து விட்டது. விநாயகர் தன்னுடைய துதிக்கையால் அவனை அப்படியே தூக்கி பந்தாடுவதை போல பந்தாடி கொண்டிருக்கிறார். ராவணனுக்கு பயம் வந்துருச்சு. தன்னுடைய ஆணவம் எல்லாம் அப்படியே ஒழிந்து விட்டது. அப்படியே விநாயக பெருமானினுடைய கால்களில் விழுந்து வணங்கி தன்னுடைய 10 தலைகளாலும் குட்டி கொண்டு விநாயக பெருமானுக்கு தோப்பு கரணம் போட்டு அங்கு வழிபாடு செய்கிறார். இப்போ அந்த ராவணனால் அந்த இடத்தில் பிரதிஷ்டை ஆகிய பிராணலிங்கேஸ்வரர், மகாபலேஸ்வரர், ஆத்மலிங்கேஸ்வரர் என்கின்ற பெயரையும் பெறுகிறார். திருக்கோகர்ணம் திருத்தலத்தில் எழுந்தருளி நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நற்பலன்களையும் கொடுத்து நம்மை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய அற்புத தெய்வமாக விநாயக பெருமான் அங்கு எழுந்தருளி இருக்கிறார். மீண்டும் நாளை வேறொரு திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் செய்யலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.